ஜூக்கினி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, இதெல்லாத்தையும் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த ஜூக்கினி, அதுக்கப்புறம் மசூர் தால் இது 2த்தையுமே நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கொரியாண்டர் தூள் 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் குக்கரில் வச்சு விசில் போட்டு நல்லா ஒரு 2 to 4 விசில்ஸ் வந்து விடணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அந்த தாலையும் ஜூக்கினியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா மேஷ் பண்ணி விடணும். அப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தால் அண்ட் ஜூக்கினி மேஷை வந்து இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா தலை கொதிக்கும் போது கொத்தமல்லி தழையை தூவி ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஜூக்கினி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ்க்கு, தால்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை அப்படின்னு எது கூட பேக் பண்ணி சாப்பிட்டாலுமே டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.